காரணமாக சொல்லுகிறார்கள். எந்த நாளும் போன பயந்துதான் போடுமே தவிர யானை என்ன பண்ணாது. பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் உட்காந்து சாப்பிட்டான். என்ன அருமையான சாப்பாடுறா. சாம்பார், காரக்குழம்பு, பொரியல், ரெண்டு வடை, ரெண்டு அப்பளம் வர உட்காந்து சாப்பிட்டான். ஆமா, நான் தான் ஒரு வாரமா அந்த ட்ரம் பக்கத்துல உட்கார தெரியல. பிள்ளையம்மா இடம் கிடைக்குதா அங்க ஓரமா உட்கார அதிகமா வந்து ஓன்மை என் பக்கத்துல உட்காருட்டான். ஏன் ஐயா என்ன செய்தாரு? எழில வைக்கிற வடை எடுத்து அவ எழுதி அவரு பெரிய ஒரு ஆசிரியர் மாதிரி தெரியும். அவருக்கு 4 வடை வச்சாங்கடா. அப்ப கேட்டு துண்ண வேண்டியதானே. என் வயிறு பெரிய வயிறு, இன்னும் 2 வச்சுட்டு போனா வச்சுட்டு போறாங்க. அப்ப அவருக்கு 4 உந்து 2 6 வடையா சாப்பிட்டாரு. 6 வடை அவங்க வலியா இருக்க வயிறு வயிறு அம்மா பறிச்சுக்குது. ஏன் எடுப்பா சூடு தோரணம் இல்ல ஏன் எடுக்குதா? வந்தியான சாப்பிட்டு கம்முன்னு போயா. இன்னைக்கு வடை எடுக்கிற நாளைக்கு கையா இருப்பா, நாளைக்கு அப்பளம் எடுப்பா. ஏன் பேசிட்டு சொல்றாங்க ஜி அவங்க அம்மா கேவுரு வாடை கேட்டா கூட போறாங்க. என்ன புட்டி இதுல போய் நீ யாருக்கு பதில் சொல்ல போற? அவங்க கேட்டானா இப்ப என் இலையில வச்சிருந்து எங்கப்பா இல்லைன்னு கேட்டாங்க போட்டுட்டா. நான் தான் வச்சு தானே பண்ணாங்க. நான் சாப்பிடுறது இல்ல. அது அவன் வயசா பெரிய வயிறு வயிறா சின்ன வயிறா? பெரியப்பா தப்பா நினைச்சுக்காத சாமி தெய்வமே. அதே நீ வடை எடுக்க வச்சா அவ்வளோ பேச்சு வந்தது. ஐசோ சாரி காலையோடு வந்து கும்பிட்டுறேன். ஆனால் ஒன்று எந்த ஒரு கூத்தாட பண்ணாலும் சரி நான் முதல்ல சாப்பிட்டு வந்த பிறகு நீ சாப்பிடு. இல்லை நீ முதல்ல துண்ணுட்டு வாப்பறேன் நான் சாப்பிட்றேன். என்னடா இவ்வளோ கேள்வி கேட்குறாமே? உணர்ச்சியே இல்லாத மரக்கட்டை மாரி நின்றுக்கிட்டு சிரிச்சு கெடுக்கிறான் அந்த ஆள். அப்படி என்ன நினச்சி நீங்கள் சிரிக்கிறீங்க? நல்லா சிரிங்க. வாய் விட்டு சிரித்தால் உடல் நோய் விட்டு போகணும் தாரக மந்திரம் பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியெல்லாம் எத்தனையோ கஷ்டங்கள் வீட்டில் இருக்கலாம், அதெல்லாம் மறந்து தான் சிரிக்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வருடமும் ஏற்பாடு செய்கிறாங்க. என்னடா இவ்வளோ கேள்வி கேட்டானே? 1000 கேள்விகள் கேட்டாலும் பெரியப்பான்னு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் பார்த்தியா? வேறு யாரும் இல்லைங்க, என் தம்பி பிள்ளை தாங்க இவன். சத்தியமாக சொல்கிறேங்க, என் தம்பி பிள்ளைங்க இவன். வீட்டில் இருக்கிற வள்ளி அமைதியாக இருக்கிறான். என் வேலைக்கு வந்து அவனுக்கு என்ன வந்ததோ தெரியல. வரும்போது என்னென்ன கெடுக்கிறான் பாரு. வாய் பூயை தந்து வாயில் வைக்கிறான். எங்கள் அக்காவை கேட்குறான், எங்கள் அம்மாவை கேட்குறான். டே பூவே காலுக்கு புள்ள ஓடிட்டேன். அத்தி சாரி வீட்டுக்கு தான் வந்துக்கிறாவா? பாட்டு பிடிக்கலாம் கம்முன்னு விட்டுரு. சும்மா இந்த மாதிரிலாம் பேசாத. நான் வேற பாட்டு பாடுறேன் அதை கேளு. கோடி அருவி கவிதை என்ன அருமையா கவிதை எழுதியிருக்கிறான். கோடி மலர்கள் கொட்டதே உன் மேல சொல்லி பாடணுங்கமே. இவன் எங்க அம்மா மேலையா? எங்க அம்மா கையால சாப்பிடுறதுன்னா நம்ம 2 பேரும் கள்ளம் இல்லாத வளமா வளர்ந்துருக்கிறோம். ஆமா, நீ மட்டும் வந்திருக்கிற. உன்னுடைய நன்மை எங்கப்பா? வராரு பாரு. சமக்கட்டையா வாழ மட்டையா சமக்கட்டையா வாழ மட்டையா ஒரு வடமா மதுரை ஆளக்கூடிய உக்கர சேர மன்னன் என்ற ஒரு மரியாதை கொஞ்சமான நிலவில்லை உனக்கு. என்ன நேரம் பத்து வர வீட்டுக்கு போனா என் பாட்டி போராட்டம் இங்க வந்தா உன் போராட்டையா? போராட்டமா? வீட்லயா? பெரிய போராட்டமா போச்சு. பாட்டி போராட்டம் எங்கனா மச்ச நிம்மதியா இருக்க முடியா? டேய் பாட்டிலடா அப்படி சொல்லிட்டாங்க. வயசான காலத்துல கம்மியாட்டி முடி எங்கனா இருக்குது சாப்பிட்டு மூலையில மடை கிடக்குறானா? எல்லாம் சொல்லாதடா டேய். ஏங்க வயசானவங்க எல்லாம் அருமை பெருமை தெரியாது உங்களுக்கு? தெரியாது. அவங்க உயிரோடு இருக்கிற வழி அவங்க அருமை பெருமை தெரியாது. செத்துட்ட பிறகுதான் அவங்க பெருமையா தெரியும். ஐயா வயசானவங்க என்ன பண்ணாங்க? எந்நேரமும் பதார்த்தம் வாங்கி கொடுக்குறான். உங்க வரலா இருக்கா? உனக்காக தானே வாங்கிட்டு வர சொன்னாங்க. எனக்கு இல்ல, அவ குடலா இருக்கு கேக்குறா. ஏன் நீ எங்க கொடுக்க? நான் ஊர் ஊரா எடுத்துக்கிறேன் குடல. பாட்டி சொன்னா அந்த வேலையை செய்யணும்டா. பதார்த்தம் வாங்கி கொடு, பதார்த்தம் வாங்கி கொடுனா. சரி வயசான காலத்துல என்ன சாப்பிட்டு மாட்டோம் அப்படிட்டு எங்க பாட்டி எனக்கு துட்டு வாங்கிக்கிறேன். பைக்கு எடுத்துக்கு நேரா மார்க்கெட்டுக்கு வந்துங்க.
அப்ப கூட நீயா சம்பாத்தியத்தை வாங்கி வந்து கொடுக்கல. நான் ஏன் வாங்குறேன்? பாட்டி கையில தான் பணம் வாங்குறியா? என் துட்டுல ஏன் வாங்கி போடுறேன்? ஏ ஒலாச்சிக்கினே ஏன்டா அப்படி போய்க்கிறப்ப யாரு? எனக்கு நான் கோயிப்பா மதமா? ஆ. என் பாட்டி எனக்கு துட்டு வாங்கிட்டு பையத்துக்கு நேரா மார்க்கெட்டுக்கு போறதே. சரி. மார்க்கெட்டுக்கு போனா கும்பலா கொட்டி வச்சுக்கிறான். என்னது? போரா கொட்டி வச்சுக்கிறான். பெருசா சைஸா குண்டா. ஏண்டா போரா மலையா கும்பலா அங்கெல்லாம் கையை காட்டிட்டு கடைசியில சைஸ் சின்னதா பெருசு பெருசு அங்கதான் காட்டுவேன். ஏங்க கேக்குறது யாரு? நான் தான். சொல்றது யாரு? நீதான். அப்ப கை வாட்டமா உடுதா சொல்லுவேன். அப்ப சரிப்பா. சொல்லுப்பா. உருளைக்காய் கொட்டி வச்சுட்டாங்க. இங்கிட்டு நேரா போய் விளைய வச்சாச்சு. அண்ணே எப்படினே உருளை அப்படின்னு அந்த கம்யூனிட்டி நீ கேக்கனா உருளை மேற்கனா உருளுன்றான். நீ என்ன கட்டியா அதான் சொல்லிக்கிறாரு. என்ன சொன்னா? ஏங்க அட பாவி. நீ என்னன்னு கேட்ட? எப்படினே உருளை என்ன? அவன் உருளை சொன்னது தப்பு தான். ரைட்டு தான். வேற எப்படி கேக்கனா? டேய் கிலோ உருளைக்காய்க்கு என்ன விலைன்னு கேட்டிருக்கணும். அங்கேயே உருளைக்கிழங்கு கிலோ எவ்வளவுன்னு கேட்டிருக்கணும். ஆமா. அப்ப ஏன் மேல தான் தப்பா? உம்மால தான் தப்பு. நீ எப்படி உருளைன்னு கேக்கனா உரு மேற்கனா உருளுன்றான். கேட்டதுக்கு அவர் பதில் சொன்னாரு. சரி உருளைக்கிழங்கு வேணா கீரை வாங்கி மலாடி இந்தாண்ட வந்தா ஒரு பாட்டி கீரை வச்சுக்கிட்டு வித்துக்கிறாங்க ஐயா. கீரையா சும்மா தலன்னு பொலனுக்குது. அப்போ தலன்னு கேள்விப்பட்டுக்கிறேன். அது என்னடா பொலன்னு? ஏங்க பச்சை பச்சை நிக்கிட்டு தள்ளி இருக்கும். அவி போயிட்டான் பொல தானே இருக்கான். பக்கத்துல தண்ணியில இருந்து சத பார்த்துட்டு இங்கிட்டு போய் நேரா கீரை விச்சாச்சே. பாட்டி எப்படி கீரை அப்படின்னு அவன் பக்கா வச்சு பாட்டி நல்ல பதில் தானா சொல்லிக்கிறாங்க. ஏங்க நீ கேட்ட கேள்விக்கு அந்த அம்மா நல்ல பதில் சொல்லிக்கிறாங்க. கீரை என்ன விலை அப்படின்னு கேட்டேன். நல்லா கீரையான்னு கேட்டேன். ஆமா நான் நல்லா தான் இருக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. ஓ கீரை கட்டி என்ன விலைன்னு கேட்டிருக்கணும். ஒரு கீரை கட்டி என்ன விலைன்னு கேட்டிருக்கணும். அப்ப எல்லாம் தப்பு ஏமேல் தானே? ஆமா. சரி பதார்த்தம் வேணா ஒண்ணு வேணா பையன் துட்டு எடுத்து போய் பாட்டி எனக்கு கொடுத்துட்டு வரலாம். அப்படி நேரா வீட்டுக்கு வந்தா எங்க பாட்டி எங்க திண்ணை மேல உட்காந்துக்கிறான். எதிர் வீட்டு காயவா அவங்க திண்ணை மேல உட்காந்துக்கிறான். உட்காந்துக்கிற காயவன் சும்மாக்குறானா என் பாட்டியை பார்த்து தலையாடுறாங்க அவன். பாவான்னு அவன் தலையாடுறான். என் பாட்டி உட்காந்துக்கிறா கம்யூனிட்டி முன்னாடி இவன் சும்மாக்குறாளா அந்த கைவிட பார்த்து இவன் தலையாட்டுக்கிறான். அந்த கைவன் வாவான்றான். இவன் இங்கிட்டு வரமாட்டேன்றான். இந்த வயசுல காதல் வரலாமா? அவளை அச்சு கடைசி சொல்லிட்டு பாரு. அறிவு இருக்குமா உனக்கு? புத்தி இருக்குமாடா? கம்யூனிட்டி போய் ஐயோ ஆம்பளைகளுக்கு நரம்பு தலைச்சு உண்டானா தலை அப்படி ஆடி கிடக்கும். நேரம் ஆடும். பெண்களுக்கு நரம்பு தலைச்சு உண்டானா அவங்களுக்கு இந்த பக்கம் தலை அப்படி ஆடும். அப்ப நமக்கு கூட அப்படி ஆடும். டேய் உனக்கு ஆடுன்னு சொல்லு. இப்பவே எனக்கு ஆட சொல்றியா? உனக்கு ஆடுமா? அறுகட்ட பல யாராக இருந்தாலும் வயசான காலத்திலே நரம்பு தலைச்சு உடையவர்களுக்கு தான். எல்லாருக்கும் ஆடாது. நரம்பு தலைச்சு யாரு இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த தலை ஆடும். ஐயோ இது தெரியாத அச்சு காவல கடைசி சொல்லிட்டு நீ காலையில போய் ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணப்பா. ஆம்புலன்ஸ் வராதுப்பா. ஆம்புலன்ஸ் தான் வரும். ஆம்புலன்ஸ் ஏங்க ஆம்புலன்ஸ் வந்து கொட்டாப்பனால போய் ஒளிஞ்சா வேன்ல வாரி போய் கொரோனா மூக்குல பஞ்சு விடுவாங்க. ஏற்கனவே 2 முறை விட்டுட்டாங்க. அதான் மூக்கு போட ஆட்டுக்குது. சிச்சாமாரா ஜிலேபி டேய் யா சாமா யாரா உன் ஜாமான் நானே? எஜமா உன் ஜாமான்ல வந்து அடிக்க போயிரே. எஜமா டேய் ரமேஷ். சுரேஷ். யார் சுரேஷ்? குடி சகல ஆடிக்கிட்ட பலமா மதுரையை உக்கர சேரல் என்றால் அண்டங்கள் அனைத்தவரையும் அதானே அவனை யாவவரையும் அறியும் அமரர் உலகம் யாவவரையும் வருகின்றால் அசுர பெரிய வீரன் என்றால் பலியுரையன் பரமன் மலையும் எழுத்தி நின்றி குளித்து பணிந்து விட வேண்டும். ஆமாங்க. மால் உரைய வைகுந்தமம் வழங்க வேண்டும். பூமினோல் உலகம் பூமாரி பொழுதை வாழ்க விட வாழ்த்த வேண்டும். ஆசுர பெயரை கேட்டால் அணு உயிர் பெற்று எழுந்து பணிந்து விட வேண்டும். அப்படி மறுத்தால் அவர்களை பிடித்து அடித்து வீரத்து ரத்த மானத்திலே சிதறி தெளிக்கார். அதனால் கரிய மேகங்கள் எல்லாம் சிவந்த மேகங்களாக காட்சியளிக்கும். நேரம் சூரியன் மறைகின்ற நேரத்தில் மேற்கு திசையாக வானத்தை உற்று நோக்கி பாருங்கள். சிவந்த மேகமாக காட்சியளிக்கும். அது யாரால்? எங்களால் தான். எங்களை மதியாதவர்களை பிடிப்போம், மோதி அடிப்போம். வீரத்து ரத்த வானத்திலே சிதறி தெளிக்கும். அதனால் கரிய மேகங்கள் எல்லாம் சிவந்த மேகங்களாக காட்சியளிக்கும். அப்பேற்பட்ட ஆத்திரம் அளித்தவன் ஐயா என்னுடைய வாழ்க்கையிலே ஊக்கர சேனை என்று ஒரு பெண்ணை மணந்து இறைவனுடைய அருளால் 3 செல்வங்களை ஈன்றெடுத்து 3 செல்வங்கள் ஒரு ஆண் மகன் 2 பெண் குழந்தைகள் ஒரு சேங்கனி 2 கிடேரி கரெக்ட் உடே உன்னுடைய இதுல கரெக்ட் உடையா ஆண்மகனுக்கு கம்சன் என்று பெயரிட்டு பெண் குழந்தைக்கு மூத்தவளுக்கு தேவகி என்று
என்றும் தேவகி என்றும் இளையவளுக்கு ரோகிணி ரோகிணி தேவகி ரோகிணி ரோகிணி ஆ. இவர்கள் மூவரையும் ஈண்டெடுத்து நல்லபடியிலே பெயர் சுட்டி ஆமாங்க பக்குவம் அடைந்து இப்பொழுது கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவம் அடைந்து விட்டார்கள். கல்யாண வயசு ஆகி போச்சுங்க. அந்த திருமண ஏற்பாடு செய்ய வேண்டும். என்னுடைய மனைவியாலை ஆ. நான் நடத்ததாக சொல்றா பாரு.